திருப்பதி ஏழுமலையானுக்கு இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து தான் தண்ணி எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த தீர்த்தம் எங்க இருக்கு, அதோட மகிமைகள் என்ன, இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த தீர்த்தத்தோட பெயர் ஆகாச கங்கா தீர்த்தம். இது திருப்பதி வெங்கடாச்சலபதியின் மலையடிவாரத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த தீர்த்தம் பெரும்பாலும் பக்தர்கள் திருப்பதி வெங்கடாச்சல பெருமாள் கோயிலுக்கு தரிசனம் செய்யும் போதே அருகில் உள்ள பாப விநாசம், ஸ்ரீவாரி பாதங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு சேர்ந்து வருகை தரும் ஒரு முக்கிய தீர்த்த ஸ்தலமாகும். இந்த தீர்த்தம் மகா புனிதமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது கங்கை தேவி அவர்களின் ஒரு பாகம் ஆகாசத்தில் இருந்து விழுந்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது. இங்கு நீர் விழுந்து ஓடும் அழகு, மலைகளின் நடுவே அமைந்துள்ள இயற்கை அமைப்பு ஆகியவை பக்தர்களை ஈர்க்கும். இங்கு நீராடுவது பாப விநாச தீர்த்தத்தில் நீராடுவது போல பாவங்கள் தீரும் என்று நம்பப்படுகிறது. வருடம் ஒரு முறை நடைபெறும் பவித்திர உற்சவத்தில் இந்த தீர்த்தத்தில் இருந்து கொண்டு வரப்படும் நீர் பெருமாளுக்கு அபிஷேகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு காலத்துல திருமலை நம்பிகள் அப்படிங்கிற வயதான பக்தர் தீர்த்தம் எடுப்பதற்காக கோயிலிருந்து வெகு தூரம் நடக்க வேண்டியிருந்தது. இதை கண்ட பெருமாள் அவருக்கு அருகில் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார். அதுவே ஆகாச கங்கை தீர்த்தமானது. ஸ்ரீ வெங்கடாசல மகாத்மியம் எனும் புராண காவியத்தில் ஆகாச கங்கா தீர்த்தம் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த தீர்த்தத்துக்கு மிக அருகிலேயே ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் ஆஞ்சநேயரையும் வணங்கிவிட்டு செல்கின்றனர். திருப்பதி மலை மேல இருக்கிற அதிசய கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்க முழு வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.